ஓகே. நம்ம இவ்வளோ நேரம் ஒரு வாடிக்கையாளருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் நாம பார்த்தோம். கஸ்டமர் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இப்போ குளோபல் கார்னர்ல இணையக்கூடிய ஒவ்வொரு வெண்டருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த பேசிக் ரிக்வயர்மென்ட் ஃபார் எவ்ரி வெண்டர் வேர்ல்ட் வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ். ஒவ்வொரு பிசினஸுக்கும், ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் அ தேவையான ஒரே விஷயம் சேல்ஸ். சேல்ஸ்ங்கிறது அவங்களுக்கு நடக்கணும். அந்த சேல்ஸ் அ நடக்கறக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும், கன்சல்டிங் பண்ணணும், ட்ரெய்னிங், பெய்ட் லிஸ்டிங், சேல்ஸ் டீம் இத்தனையும் அவங்க பண்ணா சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுவாங்க. இத அத்தனையுமே எல்லாரும் பண்ண மாட்டாங்க. வெகு சிலர் தான் இது எல்லாமே பண்ணுவாங்க. முக்காவாசி பேர் 1, 2 தான் இதில பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணா சேல்ஸ்ங்கிறது இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். எனக்கு சேல்ஸ் வந்து கேரண்டியா வருமா? அப்படின்னு கேட்டா, நோ கேரண்டி இன் சேல்ஸ். இது அத்தனையும் செஞ்சாலுமே, நமக்கு சேல்ஸ்ங்கிறது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. குளோபல் கார்னர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி போஸ்ட் பெய்ட் சேல்ஸ் சர்விஸ் புரொவைடர் வித் 0 அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்னா, போஸ்ட் பெய்ட் சேல்ஸ் சர்விஸ் புரொவைடர் அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமரோ, ஒரு கிளையன்ட்டோ உங்க பிசினஸ்க்கு வரணும்னா, நீங்க மார்க்கெட்டிங் அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த மாரி எல்லா சேல்ஸ் நடக்கணும்னா அது பண்ணுவோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, குளோபல் ரன்னர் வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமரோ, கிளையன்ட்டோ குடுத்துட்டு தான் அதுக்கு உண்டான கமிஷன வாங்குறாங்க. சரிங்களா? அதுக்கு பேரு தான் போஸ்ட் பெய்ட் சேல்ஸ் சர்விஸ். நீங்க அதுக்கு ஒ ஒ இத்தன ஓகே. 10 கஸ்டமர் கூட்டிட்டு வரேன். அதுக்கு 10 கஸ்டமருக்கு உண்டான அட்வான்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறது கிடையாது. அவங்க வந்து ஒன்ஸ் உங்களுக்கு கஸ்டமர குடுத்துட்டு, உங்களுக்கு சேல்ஸ் ஒண்ணு கன்ஃபார்மா நடந்தா மட்டும் தான், நீங்க முன்னாடியே அக்ரி பண்ண கமிஷன நீங்க குளோபல் கார்னருக்கு குடுக்க போறீங்க. குளோபல் கார்னருக்கு அ அப்போ போஸ்ட் பெய்ட் சேல்ஸ் சர்விஸ்ல தான் போஸ்ட் பெய்ட் சேல்ஸ்ல தான் கமிஷன் குடுக்குறோம். ஒவ்வொரு வெண்டர்ஸும் அப்படிதான் குடுக்குறாங்க. ஆல் வித் 0 அப்ஃப்ரண்ட் காஸ்ட். 0 அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்னா, குளோபல் கார்னர்ல இணையருக்கு எந்தவித ஃபீஸோ, கட்டணமோ எதுவுமே கிடையாது. ஃப்ரீயா இணைஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வெண்டரும், ஒவ்வொரு பிசினஸும் என்ன பிசினஸா இருந்தாலும் சரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மேனுஃபேக்சரிங், ஹோல்சேல், ரீட்டெயில், சர்விஸ் புரொவைடர் நீங்க என்ன பிசினஸ் நீங்க சேல்ஸ் இப்போ பிசினஸ்ன்னு இருந்தா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சேல்ஸ். அதுல அது செய்யக்கூடிய யாரா இருந்தாலுமே குளோபல் கார்னர்ல ஃப்ரீயா இணையலாம். அதுதான் 0 அப்ஃப்ரண்ட் காஸ்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்தா மட்டும் தான், நீங்க அக்ரி பண்ண கமிஷன குளோபல் கார்னருக்கு தரப்போறீங்க. அதனால பார்த்தீங்கன்னா, குளோபல் கார்னர் மூலியமா உங்களுக்கு நடக்க போறது வந்து அப்சல்யூட் சேல்ஸ். ஜெனரேட் அப்சல்யூட் சேல்ஸ் ஃபார் யூ அதான். நம்ம எந்தவித முன்கட்டணமோ எதுவுமே இல்லாம, ஒன்ஸ் உங்களுக்கு சேல்ஸ் நடந்தோன மட்டும் தான், அ உங்களுக்கு நீங்க வந்து கம்பெனிக்கு கமிஷன் தரப்போறீங்க. அதனால த ஒன்லி போஸ்ட்பெய்ட் சேல்ஸ் புரொவைடர் வித் 0 அப்ஃப்ரண்ட் காஸ்ட். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஓகே அ என்னோட கவுண்டர் பார்ட் வந்து பக்கத்திலேயே இருக்காரு. நாங்க 2 பேருமே பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தா காம்படிஷன் இன்கிரீஸ் ஆயிராதா? அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்பட தேவையில்ல. ஏன்னா, நீங்க சீக்கிரமே வந்தீங்கன்னா, உங்களோட கேட்டகரிக்கு, உங்களோட பிசினஸ் கேட்டகரிக்கு, உங்களோட பிசினஸ் செக்டருக்கு, உங்களோட லோக்காலிட்டில நீங்க வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி வாங்கிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவிட்டி நீங்க வாங்கிட்டீங்கன்னா, அப் டூ 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அ வேற யாருமே மத்த உங்களோட கவுண்டர் பார்ட் உங்களோட செக்டர்ல இருக்க உங்களோட காம்படிட்டருக்கு பெருசா ஒண்ணும் லைக் உங்க அளவுக்கு அவருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. சரிங்களா? அவரும் இருப்பாரு. ஆனா உங்க அளவுக்கு அவருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. நீங்க எக்ஸ்க்ளூசிவிட்டி வாங்கிட்டீங்கன்னா. இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். அப் டூ 1 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைச்சிடும். ஹேவிங் யூர் சேல்ஸ் டீம் நேஷன் வைட் வித் 0 அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்னா, உங்களோட சேல்ஸ் டீம் உங்க லோக்காலிட்டியில மட்டும் இல்ல. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னா, உங்களோட சேல்ஸ் டீம் இமாச்சல் பிரதேஷ்ல கூட இருப்பாங்க. குஜராத்லயும் இருப்பாங்க. சிக்கிம்லயும் இருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால்லயும் இருப்பாங்க. நாடு முழுக்க பரவி இருப்பாங்க. சரிங்களா? ஆ நாடு முழுக்க மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் உலகம் முழுக்கவும் இருப்பாங்க. ஏன்னா, நம்மளோட காப்பிரைட் வந்து இந்தியால ரெஜிஸ்டர் ஆன ஒரு காப்பிரைட். அதனால அ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 177 கண்ட்ரீஸ்ல இந்த காப்பிரைட் வேலிட். ஏன்னா, பெர்ன் கன்வென்ஷன் சிக்னேட்டரி கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் அதில ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்கு. பெர்ன் கன்வென்ஷன்ல அப்படின்னா, இந்தியால ரெஜிஸ்டர் ஆகுற ஒவ்வொரு காப்பிரைட்டும் டோட்டலா பார்த்தீங்கன்னா, 177 கண்ட்ரீஸ்ல வேலிட்.
177 நாடுகள்ல நம்ம நாட்டுல ரெஜிஸ்டர் ஆன ஒரு காப்பிரைட் வந்து வேலிட் அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் 177 நாடுகள்ல நம்ம வர்த்தகம் செய்ய முடியும். அப்படின்னா நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம ஆல்ரெடி நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் வொர்க்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. அ கூடிய சீக்கிரம் அதுவுமே அ விரைவில தொடங்கப்படும். அப்படின்னா, நீங்க குளோபல் கார்னர்ல இணைஞ்சீங்கன்னா, நீங்க வந்து பல நாடுகள்ல வர்த்தகம் செய்ய முடியும். ரொம்ப ஈஸியாயிரும். நீங்க கண்ட்ரி டூ கண்ட்ரி நீங்க அ அ வர்த்தகம் செய்றது வந்து ரொம்ப சுலபமாயிரும். உங்களோட சேல்ஸ் டீமும் அத்தன நாடுகள்ல இருப்பாங்க. சேல்ஸ் டீம் எப்படி அத்தன நாடுகள்ல இருப்பாங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங் யூபாஸ் யூனிவர்சல் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டிஜிட்டல் மால்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். செயின் ஆஃப் டிஜிட்டல் மால்ஸ் வந்து கண்ட்ரி பூரா கம்பெனி வைக்க போறாங்க. அப்படி வச்சுட்டு இருக்கிறதுனால, உங்களோட சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு நாடு முழுக்க கூடிய சீக்கிரம் உலகம் முழுக்க இருக்கும். ரெஜிஸ்டர் யுவர் பிசினஸ் ஆன்லைன் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இத முன்னாடியே சொன்ன மாரி தான். நம்ம ஒவ்வொரு வெண்டரும், ஒவ்வொரு பிசினஸும் நீங்க ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் குளோபல் கார்னர்ல. ஒன்ஸ் உங்களுக்கு சேல்ஸ் அப்படி நடந்தா மட்டும் தான் நீங்க அ அக்ரி பண்ண கமிஷன நீங்க தரப்போறீங்க. இதனால குளோபல் கார்னர்ல லைக் அ அ விற்பனையாளர்கள் மட்டும் இல்ல. குளோபல் கார்னர் நெறைய சர்விஸ் புரொவைடர்ஸும் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க குளோபல் கார்னர்ல. டென்டிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன்ஸ், ஜெனரல் பிசிஷியன்ஸ், டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் இருக்காங்கன்னா, அவங்களோட அவங்களோட பிசினஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிற அதுக்கோசரம் அவங்க இல்ல. மக்களோட மருத்துவ செலவு ஒரு மருத்துவ செலவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் இதுல நெறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அ ஒரு மருத்துவ செலவு வந்து ஒரு செலவா இருக்கக்கூடாது. அதுக்கு மக்கள் வந்து ரொம்ப அத பத்தி கவலைப்பட்டு, அதுக்கு அத நெனச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய டாக்டர்ஸ் வந்து இதுல ரெஜிஸ்டர்ட் குளோபல் கார்னர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டா இருக்காங்க. அது மூலியமா அந்தந்த டாக்டர்ஸ் கிட்ட அ மக்கள் போகையில, அவங்களுக்கு மருத்துவ செலவும் அவங்களுக்கு திரும்பி வந்துரும். அதனால அவங்களுக்கு மருத்துவ செலவும் ஒரு செலவா இருக்காது. எப்படி நீங்க குளோபல் கார்னர் கமிஷன் அ லைக் குளோபல் கார்னரோட கேஷ்பேக் அண்ட் வெண்டர் கமிஷன் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அ குளோபல் கார்னர் வந்து குளோபல் கார்னர் மூலியமா ஒரு வாடிக்கையாளர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கோ, இந்த மாரி மெகா பிராண்ட்ல வவுச்சர் வாங்குனாலோ, அந்த 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 பர்ச்சேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் ஆயிரும். இப்போ லோக்கல் ஆஃப்லைன் வெண்டர்ஸ் ஆஃப்லைன் கடைகள் சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், பியூட்டி பார்லரா இருக்கட்டும், ஆ நேம் இட் சலூனா இல்ல என்னவா இருந்தாலும் ஆஃப்லைன் ஷாப்பிங்ல அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பர்ச்சேஸும் அவங்க வந்து ஒரு பில்லு ஓ அந்தந்த அந்தந்த விற்பனையாளர்கிட்டருந்து அந்த பில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பில்ல வந்து அந்த கஸ்டமர் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களோட யூசர் ஆப்ல அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அவங்க அந்த பில்ல அப்லோட் பண்ணோனே, நீங்க அ வெண்டர் ஆகிய நீங்க அந்த பில்ல நீங்க அ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, லைக் இன்னொரு கடையில வாங்குன பில் உங்ககிட்ட அனுப்பக்கூடாது இல்லையா? அதனால நீங்க அந்த பில்ல பார்த்து ஓகே என்கிட்ட வாங்குன பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெரிஃபை பண்றீங்க. நீங்க வெரிஃபை பண்ணோனே, ஒ அ அந்த நீங்க அக்ரி பண்ண கமிஷன நீங்க குளோபல் கார்னருக்கு பே பண்றீங்க. சப்போஸ் நீங்க அக்ரி பண்ண கமிஷன் குளோபல் கார்னர்ல இணையறக்கு ஒவ்வொரு பிசினஸும் மினிமம் 6% கமிஷன் குடுத்தா தான் அவங்க இந்த கேஷ்பேக் ப்ராசஸ் அண்ட் ரிவார்ட்ஸ கன்சியூமர் தர முடியும். அதனால குளோபல் கார்னர்ல இணையிற எல்லா வெண்டர்ஸ் பிசினஸஸுமே மினிமமா 6% கமிஷன் குடுக்கறது குடுக்கணும். அது வந்து ஒரு சிஸ்டமா வச்சிருக்காங்க. இப்போ நீங்க 6% கமிஷன் நீங்க அக்ரி பண்ணி வந்து சப்போஸ் நீங்க ஒரு 10% கமிஷனுக்கு அக்ரி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 1000க்கு கன்சியூமர் உங்ககிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க. நீங்க ரூ. 100 கமிஷன் தர மாரி வரும். அப்போ நீங்க அந்த கஸ்டமர் அப்லோட் பண்ண பில்ல நீங்க வெரிஃபை பண்ணிட்டு, அப்போ நீங்க பே பண்ண வேண்டிய கமிஷனான ரூ. 100 நீங்க கம்பெனிக்கு பே பண்ணோனே, குளோபல் கம்பெனி வந்து கேஷ்பேக் வந்து வாடிக்கையாளருக்கு குடுக்கும். அதுவும் இல்லாம, இத நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க குடுக்குற கமிஷன நீங்க குடுக்குற கமிஷன் அ இந்த அமௌண்ட்னா, நீங்க குடுக்குற கமிஷனோட டபுள் த கமிஷன் ஜிஜி காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சப்போஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாரி ரூ. 100 கமிஷன் நீங்க குளோபல் கார்னர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 200 ஜிஜி ஐ மீன் ரூ. 200ங்கிறேன் சாரி. 200 ஜிஜி காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, நமக்கு 3 அ பேஸ்ல நமக்கு ஜிஜி காயின்ஸ் கிடைக்கும். ஒண்ணு வந்து நம்ம நார்மலா பர்ச்சேஸ் பண்றதுக்கு இன்ஸ்டன்ட்டா 100% ஜிஜி ரிவார்ட்ஸ் காயின்ஸா கிடைக்கும். இன்னொரு வழி தான் இந்த வழி. நீங்க ஒரு வெண்டரா இருந்தீங்கன்னா, நீங்க குளோபல் கார்னருக்கு குடுக்குற கமிஷன் வந்து, உங்க கமிஷனோட டபுள் தி அமௌண்ட்
ஜிஜி காயின்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிரும். ரூ. 100 பே பண்ணீங்கன்னா 200 காயின் கிடைக்கும். ரூ. 10,000 நீங்க கமிஷன் ஜிஜிக்கு பே பண்ணீங்கன்னா 20,000 காயின்ஸ் கிடைக்கும். அந்த மாரி தான். இதனால நவ் வாட் வில் யூ சூஸ்? நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? செல்லிங் வித் குளோபல் கார்னர் உங்களோட குரோத் எப்படி இருக்கும்? செல்லிங் வித் குளோபல் கார்னர் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட்ஃபால்னா உங்க பிசினஸோ உங்க கடைக்கோ டெய்லி வர கஸ்டமர் கவுண்ட், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது ஏன் இன்க்ரீஸ் ஆகும்னா, கஸ்டமர் உங்ககிட்ட தான் வருவாங்க. ஏன்னா நீங்க குளோபல் கார்னர் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கஸ்டமரா சர்வீஸோ இல்ல ப்ராடக்ட்ஸோ அக்வயர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு கேரண்டீட் கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்த மாரி தான். இது எல்லாமே இப்போ ரொம்ப சுலபமாயிருச்சு. ஒரு குளோபல் கார்னர்ல வெண்டரா இணைஞ்சு ஆம், ஆ, நீங்க பணியாற்றினீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்த மாரி எல்லா சேல்ஸ் வால்யூம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போ. இது வந்து இந்த டெபிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தன நாளா நம்ம பல பேர் சொல்லி கேட்டிருப்போம். நாமளும் சொல்லியிருப்போம். பணம் என்ன மரத்திலேயே காய்க்குதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ குளோபல் கார்னர் மூலியமா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லிட்ரலா எடுத்துக்காம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா நமக்கு குளோபல் கார்னர் கொடுக்கக்கூடிய அந்த கேஷ்பேக் ப்ராசஸ் வந்து அந்த கேஷ்பேக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிஸ்டமிக் கேஷ்பேக் ப்ராசஸ் இந்த டேகிங் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். அது டேகிங் ப்ராசஸ் வந்து ஒரு ட்ரீ பிரான்ச்சஸ் மாரி வரதுனால, நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். தென் டோன்ட் மிஸ் வாட் குளோபல் கார்னர் ஹேஸ் டூ ஆஃபர் யூ. குளோபல் கார்னர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. அனைத்தையும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நினைக்கலாம், அப்புறம் எப்படி குளோபல் கார்னர் வந்து பணம் சம்பாதிக்க நினைக்கலாம். தென் ஹவு வாட் டு வி ஏர்ன்? எப்படி குளோபல் கார்னர் சம்பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இத்தனை லட்ச ரூபா, இத்தனை கோடி ரூபா கேஷ்பேக்காக கொடுத்தா எப்படி இவங்க பணம் பார்க்குறாங்க? ஈஸி தான், நம்ம பார்க்கலாம். இப்போ குளோபல் கார்னர்ல மினிமமே 6% கமிஷன் தான் டோட்டல் வெண்டர் பெனிஃபிட்ஸுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ குளோபல் கார்னர் வந்து மினிமமாக லைக் 5% கமிஷன் எடுத்துக்கிட்டா கூட நம்ம 5% கமிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வைக்கிறோம். 5% கமிஷனுக்கு ஒரு வெண்டர் ஒத்துக்கிட்டு 5% கமிஷனுக்கு நம்ம வச்சா கூட ஒரு யூபிவி ஜென்ரேட் ஆச்சுன்னா, ஒரு யூபிவினா எத்தனை ரூபா? 10,000 அந்த 10,000 அந்த விற்பனையாளரோ அந்த வெண்டர் வந்து எத்தனை கமிஷன் பே பண்ணுவார்? 5%னா 10,000 ரூ. 500 500 கமிஷன் பே பண்ணுறாரா? ஒரு யூபிவி ஜென்ரேட் ஆச்சுன்னா ரூ. 500 கமிஷன் பே பண்ணுறாரு. இன்ஸ்டண்ட்டாக இந்த யூபிவிக்கு கம்பெனி வந்து என்ன கொடுக்குது? வவுச்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்குது. ரூ. 200 மதிப்பிலான வவுச்சர்ஸ், அவ்வளோதான். இந்த யூபிவி கீழே 6 யூபிவி டேக் ஆச்சுன்னா, அப்போ வந்து குளோபல் கார்னருக்கு 5% கமிஷன் தான். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம். 5% கமிஷன்னா ஒவ்வொரு 10,000 500 போட்டால் 6 யூபிவிக்கு ரூ. 3,000 கமிஷனாக குளோபல் கார்னருக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூ. 3,500 குளோபல் கார்னர் கமிஷன் வரையில குளோபல் கார்னர் ஃபர்ஸ்ட் யூபிவி எவ்வளோ கொடுக்குது? ரூ. 500 கொடுக்குறாங்க. இதே மாதிரி இந்த 6 யூபிவி கீழே 6 யூபிவியா டேக் ஆச்சுன்னா குளோபல் கார்னர் டோட்டல் கமிஷன் வந்து ரூ. 18,000 வரும். ரூ. 18,000 வந்துச்சுன்னா முதல்ல இருக்க இந்த யூபிவிக்கு ரூ. 1,000 தராங்க. அடுத்து ரூ. 1,000 தராங்க. இந்த 6 யூபிவிக்கு 500 தராங்க. இவங்களுக்கு கீழே டேக் ஆகிற இத்தனை யூபிவி டேக் ஆச்சுன்னா குளோபல் கார்னருக்கு வர மொத்த கமிஷன் பார்த்தீங்கன்னா 1,08,000 இருக்கும். அப்போ வந்து முதல் யூபிவிக்கு 8,500 கொடுத்துட்றாங்க. அடுத்து இந்த 6 யூபிவிக்கும் 1,000 கொடுக்குறாங்க. அடுத்து இங்க இருக்கிற யூபிவி இந்த 8 to 43 நம்பர் ஆஃப் யூபிவிஸ்க்கு ₹500 தராங்க. இதே மாதிரி தான் அடுத்த லெவலில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6,48,000 கமிஷனாக வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூபிவிக்கு 10,000 ஜிஜி காயினை மாற்றிக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துட்றாங்க. இந்த யூபிவிஸ்க்கு 8,500 கொடுத்துட்றாங்க. இந்த யூபிவிக்கு ₹1,000 இங்கே இருக்கிற யூபிவிக்கு ₹1,000 இங்கே இருக்கிற யூபிவிக்கு ₹500 தராங்க. இப்படித்தான் கேஷ்பேக் ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கையில ஆர்ஆரா நம்ம பார்த்தோம். அப்போ வந்து நம்ம செகண்ட் லெவலுங்கையில 36, தேர்ட் லெவலுங்கையில 216, ஃபோர்த் லெவலுங்கையில 1,296 பார்த்துருப்போம். இங்கே எப்படி 1,555 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 6 யூபிவி அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்ரரியான அதுக்கு முன்னாடி இருக்கிற யூபிவிக்கு கீழே 6 யூபிவி டேக் ஆச்சுன்னு அப்படி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு.
இங்கே வந்து ஒரு யூபிவி ஒரு இந்த யூபிவி நம்பர் 1 அப்படின்னா இந்த யூபிவி கீழே டேக் ஆகிற யூபிவி 2 3 4 5 6னா 6 யூபிவி டேக் ஆச்சுன்னா அந்த டேக் ஆகிற யூபிவி 6வது டேக் ஆகிற யூபிவி வந்து ஆப்வியஸா 7வது யூபிவியா தான் இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணையில இந்த அமௌண்ட் வரும். நீங்க குழப்பிக்க வேண்டாம். இது இப்ப பார்க்கையில புரியலைனாலும் லைக் ஒரு தடவ 2 தடவ நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இதே தான் அப்பலே நான் சொன்னது தான். இது இது இன்னொரு விதமான டெபிக்ஷன். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்த கமிஷன் வந்து எப்போ 5% கமிஷன் அ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சிருந்தோம். 5% கமிஷன் வச்சிருந்தாங்கன்னா, டோட்டலா ஒரு 4 லெவலுக்கு மட்டும் நம்ம இப்ப பார்த்தோம். 4 லெவலுக்கு டோட்டலா கம்பெனிக்கு வந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா, ரூ. 7,77,500 இருக்கும். டோட்டலா கம்பெனி குடுத்த கேஷ்பேக் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, 5,53,000 5,53,000 இருக்கும். அது இந்த 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 அமௌண்ட் எப்படி வந்ததுன்னா, டோட்டலா குடுத்த கேஷ்பேக் அ பிளஸ் இந்த வவுச்சர்ஸ் குடுத்தாங்க இல்லையா? ஒவ்வொரு யூபிவி ஜெனரேட் ஆனதுக்கு ஒரு ஒரு 2 கிஃப்ட் வவுச்சர்ஸா இருந்தாலும் சரி, மூவி வவுச்சர் ரூ. 200 மதிப்புள்ள 2 வவுச்சர்ஸ் குடுத்தாங்க. அது எல்லாமே ஆட் பண்ணி இந்த வேல்யூ வருது. அப்பன்னா கம்பெனி இது 2யும் 7,77,500 மைனஸ் 5,53,000 நம்ம போட்டோம்னா, 2,24,500 வந்து கம்பெனிக்கு உண்டான ப்ராஃபிட். இத அவங்க ஆப்பரேஷன் காஸ்ட்க்கு எடுத்துக்குவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்துக்குவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். 5% கமிஷனா இருந்தா ஒரு 4 லெவலுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இது நம்ம சர்க்கிள் கேஷ்பேக், 4த் லெவல் கேஷ்பேக் நமக்கு நல்லா தெரியும். இது நம்ம மறக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த கேஷ்பேக்கும் இதே மாரி தான். இப்படித்தான் நம்ம முன்னாடி பார்த்த கம்பெனிக்கு வர கமிஷன் ப்ராசஸ் வந்து 3 கேஷ்பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா, 4த் கேஷ்பேக். ஒவ்வொரு லெவல்ல இப்படித்தான் வரும். இப்போ இந்த ஒரு சர்க்கிள் முடியையில ஒரு யுபிவிக்கு ரூ. 1,00,00,000 தானே தராங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு யுபிவியும் அந்தந்த லெவலுக்கு உண்டான கேஷ்பேக் அவங்களுக்கு குடுத்துட்டே தான் இருக்காங்க கம்பெனி. அத நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படின்னு பார்த்தா டோட்டலா ரூ. 600,00,00,000 கமிஷனா வந்திருக்கும். அது இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் கம்ப்ளீட் ஆனதுல சுமாரா ஒரு ரூ. 600,00,00,000 கம்பெனிக்கு கமிஷனா வந்திருக்கும். எப்போ ஒரு 5% கமிஷன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கோம். அப்படி அதுல 425 crores வந்து இவங்க கேஷ் பேக் அண்ட் ரிவார்ட்ஸ்லயே ஃபுல்லா குடுத்தாச்சு. மீதி இருக்கிறது வந்து கம்பெனி மேக் பண்ண அமௌண்ட்.